துதிகன மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு பாடலை பாடின பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் பயபக்தியோடு ஒரு அற்புதமான செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லிருக்கிறோம். இது ஒரு தொடர்ச்சியான பிரசங்கம். எத்தனையோ வாரத்துக்கு முன்னாடி விடுபட்டு கிடந்தது. மீண்டும் அதற்கு ஒரு உயிரை கொடுத்து அதை எழுப்பியிருக்கிறோம். கடைசியாக நம்ம தொடர்ச்சியான பிரசங்கத்தை எந்த ஒரு சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஒரு புத்தகத்தை கூட அடிக்கடி தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். அசைகள் நாம் அசைக்கப்படுகிறது. கடைசியாக இதுதான் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம், அது சம்மந்தமான பிரசங்கம், விருந்தினர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு பிரசங்கத்தை கொடுத்தோம். அதனால் அப்படி போயிட்டு கடைசியாக தொடர்ந்து இப்படி போயிட்டே இருந்தோம். இன்றைக்கு கடைசி கால சம்பவம். நான் அதுக்கு தான் கடைசியான்னு ஒரு க்ளூ கூட கொடுத்தேன். இல்லை சொன்னீங்களா? சந்தோஷம். எத்தனாவது பாகம், எத்தனாவது பார்ட்? இது அதை விட டஃப்பாலாம் இருக்குது. என்ன எத்தனாவது பாகம்? ஜோயல் கரெக்டாக சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட, நான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். என்னவா எத்தனாவது பார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த செய்தியை டிஸ்பிளே பண்ணுங்கள். நாளினுடைய நம்மளுடைய செய்தி என்ன போட்டிருக்கு? பின்மாறி. எத்தனாவது பகுதி? 6, 6வது பகுதிக்குள்ளே நாம் வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் இந்த பின்மாறி என்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நான் இணையதளத்தில் கொஞ்சம் இதை தேடி பார்க்கும்போது மாறி என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் வித்தியாசத்தை தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறி என்று மாறி எழுதி பார்த்தேன். என்ன மாறி அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேயில் ஒரு ரீ அப்படின்ற ஒரு எழுத்தை பார்த்தீங்க, அப்படி தானே? இந்த ரீ வேற எந்த ஒரு எழுத்தில் உபயோகப்படுத்துவாங்க? இந்த ரீ எந்த எழுத்தில் வேற எல்லாம் உபயோகப்படுத்தலாம்? சொரி. உண்மைதான். சொரி, அரிசி, அரிசி. சரி, நானே பெரிய தமிழில் வித்துவான் மாதிரி. என்னம்மா? ஊரி. ஊரி, பூரியா? ஓ, கரெக்ட், சாப்பிட்ற பூரி. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தானே? ரைட். இன்னொரு எழுத்து ரீ இருக்கு, தெரியுமா? இந்த எப்படி சொல்றது? கறி. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை? இந்த ரீ இப்படி போட்டு இருக்கும். 2 என்ன சொல்றது, துணைக்கால பகுதி வரும். ஆனால் இதில் ஒரே ஒரு கேப், நடுவில் வந்து ஒரு பகுதி வரும் இல்லையா? அப்போ மாறி 2 மாறி இருக்கு, அந்த 2 வேர்டு இருக்கு அதுலயே. இந்த மாறிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மலை. ரொம்ப அழகா தமிழ் பாடம் கவனிச்சிருக்கீங்க, வெரி குட். இன்னொரு மாறி, இப்போ சார் சொன்ன மாதிரி கறி அப்படின்னு சொன்னார்ல, என்று சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன, அந்த ரீ எதுக்கு, என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? அதுல மாறி அப்படி வந்துச்சுன்னா எதுக்கு? சேஞ்ச், மாற்றி விட்டோம், மாறிவிட்டாய் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு இந்த ரீ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மாறி என்ற ஒரு வார்த்தை இறுதி மலை என்று நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்தில் இந்த லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் என்ற புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது எலன் ஒயிட் அம்மையார் எழுதும் போதும் இந்த கடைசி நாட்களில் ஆவியின் மழை ஒன்று பொழிய போகிறது அப்படிங்கிறாங்க. கல்மழை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பனிமழை கூட கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஒரு ஆவியின் மழை என்று நம்ம பார்க்கிறோம். அழகான ஒரு மலைங்க, அது ரொம்ப அழகான ஒரு மலை. இந்த மலை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பின்மாறி அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டர் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைப்பதற்காக விதையை கையில் சுமந்து வச்சிருக்கிறார். அப்போ பல வாரங்களாக மழையே இல்லை அப்படின்னு அவருக்கும் தெரியும், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் விதையை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ எப்படியாவது இந்த விதையை நான் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த வறண்ட நிலம் காணப்படுது, இருந்தாலும் கையில் நம்பிக்கையோடு விதையை வச்சுட்டே இருக்கிறார். அப்போ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இப்போ நீயே பார்க்குற பல வாரங்களாக நமக்கு மழையே இல்லை, நீ இன்னும் விதையை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுற இருக்கிற அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்னாரான், மழை வரல எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன செய்ய போகிறேன், விதை என் கையில் இருக்குது, நான் இது என்ன பண்ண போகிறேன், போடுறேன், முளைக்க போடுறேன், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை என்ன செய்கிறார், நிலத்தில் போடுறார். ஒரு 2-3 நாட்கள் கழித்து திடீர்னு நல்ல மழை. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மழை. அந்த மழை வந்த பிற்பாடு அந்த விதையானது முளைத்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு சின்ன கதை, இந்த சின்ன கதையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த விவசாயிக்கு என்ன இருந்தது,
இன்னைக்கு அதே காரியம் நமக்கு இருக்கணும். என்னவா இருக்கும்? நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க அதை பதில சொல்லுவீங்க அப்படின்ட்டு. நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, இன்னும் நீடிய பொறுமை. ஆல்மோஸ்ட் நீங்க நெருங்கி வந்துட்டீங்க, பக்கத்துல தான். இன்னும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, நீடிய பொறுமை, மனதைரியம், அன்பு, மண் மீது ஒரு பற்று, ஒரு காதல் இல்ல இருந்தது. சரி, வேற? காற்று, எதிர்பார்ப்பு. இன்னும் நெருங்கிட்டீங்க, நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் ஒரு வார்த்தை, பொறுமை. ஜாக்வின் அந்த பதில் சொன்னானோ? என்ன சொன்னீங்க? உறுதி இல்லை. இன்னும் கொஞ்சம் பைபிளோடு ஒப்புது. இந்த மழை ரொம்ப அவசியம் அப்படின்றேன். நீங்கள் சொன்ன அந்த பொறுமைக்கு வேறு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். காத்திருப்பு. ஜெருசா சொல்லிட்டாங்க, காத்திருப்பு. நிறைய பேர் இந்த பதில் ஒருவேளை மனசில் வந்திருக்கும், ஆனால் வெளியே சொல்லலை தானே. இந்த இவங்கெல்லாம் சொல்லவே இல்லை. வாயை செஞ்சதை நான் பார்த்துட்டேன். சொத்தணும், வாயை நல்லா என்ன செய்யணும்? திறக்கணும். அப்ப இந்த ஒரு மழைக்காக அவன் காத்திருந்தான், நம்பிக்கையோடு காத்திருந்தான். நீங்க சொன்ன நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, நீடிய பொறுமை எல்லாம் வரும். ஆனால் அந்த மழை பெய்யும் அப்படின்ற ஒரு காத்திருப்பு இருந்துச்சு அவனுக்கு. இன்னைக்கு வெயிட் பண்ணணுங்க, காத்திருக்கணும். எதற்கு காத்திருக்கணும்? ஏன் நான் காத்திருக்கணும்? ஒரு ஜெபத்தோடு இந்த காத்திருந்து இந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த அமைதியான அந்த சூழலில் உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்பதற்கு எங்களோடு நீர் பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம் எந்த அளவுக்கு துணிக்குமோ அந்த முழு சத்தத்தையும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்தின் நின்று வந்திறங்குமே. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த பாட்டு ஆரம்பம் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. அதான் சரி இங்கே வந்து பாடிடுவோம், யாராவது சொல்லுவீங்க நம்பிக்கையோடு காத்திருந்து பாடியிருக்கேன். யாருக்கா தெரியுமா? நம்ம பாட்டு புத்தகத்தில் வராது. முன்மாறி பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குமே. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பாடும்போது இந்த பாட்டு நம்ம பாட்டு புத்தகத்தில் தான் இருக்குது. நான் பாடியிருக்கேன், ஆரம்பம் எனக்கு தெரியல. அதை முடிவு பாட்டெல்லாம் பாடணும்னு யோசிச்சு பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல, வந்துட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, முன்மாறி பின்மாறின்னு ரெண்டு வார்த்தை இதில் பார்க்குறோம் இல்லையா? முன்மாறி பின்மாறி அப்படின் போது, முன்மாறி அப்படின்னும் போது எப்போ வந்துச்சு, எங்கே வந்துச்சு அப்படின்னு யாருக்கா சொல்ல முடியும்? இது வரலாறுலேயே நம்ம ஏற்கனவே இருக்குது. சரித்திரத்தில் ஹிஸ்டரியாக ஏதாவது ஹிஸ்ட்ரி எவிடன்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முன்மாறி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? முன்மாறி, ஃபார்மர் ரெயின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபார்மர் ரெயின், அப்புறம் பின்மாறி லேட்டர் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த முன்மாறி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆவிக்குரிய பொருள். இந்த பைபிள்ல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு அழகான ஒரு வசனம், அழகான ஒரு சம்பவம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரையும் வாசிச்சோம் அப்படின்னா, இந்த முன்மாதிரிக்குண்டான விளக்கத்தை, அந்த டெஃபினேஷன் என்னன்றத ஒரு நிகழ்வோடு அங்கு போடப்பட்டிருக்குது. முன்மாதிரி அப்படின்னா என்ன, முன்மாறி மலை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு விளக்கத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரை நான் வாசிக்கிறேன். பிறகு நான் சொல்லும் போது நீங்க வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிகமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த பின்மலை என்று நம்ம பார்க்கும் முன்னாடி இந்த முன்மலை என்று ஒன்று இருக்கு.
முதல் 2 மலைன்னு சொல்ற. மாறி என்றால் மலை, அது முன்பு பெய்த மழை பின்பு பெய்த மலைன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நாம இன்னைக்கு படிக்க போற பாடம் நாம் இனி வரப்போகிற இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற ஒரு மலையை பற்றி படிக்க போறோம். ஆனால் வேதத்துல இங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பதிவு செய்தது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மழை பெஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சு மழை பெய்தா அப்படின்னா நல்ல தண்ணீர் வானத்திலிருந்து இறங்கி வர மழை என்று யோசிப்போம். ஆனால் இந்த வேதத்துல ஆவிக்குரிய ரீதியாக பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் சொல்ல வருகிற மழை வேறு. அந்த மழை என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு வருகிற ஒரு நிலையை அங்க பேசுது. அப்போ இந்த கடைசி நாட்கள்ல இந்த மழை எப்படி இருக்கு? இப்போ வசனத்தை ஆரம்பிங்க. எல்லாரும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பைபிள் வாசிக்கணும். ஒரே நபர் வாசிக்க வேண்டாம். இந்த 4 வசனத்தில் தான் நமக்கு முதல் செய்தியினுடைய முதல் பகுதி இருக்குது. அதனால் 2 லைன் அடுத்த 2 லைன் இப்படி பகுதியாக பிரித்து படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து படித்தவர்கள் படிக்க வேண்டாம், படிக்காதவர்கள் தயவு செய்து படியுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைய செய்தி அதன் அடிப்படையில் இருக்கிறது. சரிங்களா? வாசிங்க முதல் பகுதி மட்டும், அந்த முதல் வசனத்தை 2ஆவது வசனத்தை வாசிங்க. பெந்தேகோஸ்தே வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 அதிகாரம் வாசிங்க. 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. போதும், இதை தான் விளக்கமா சொல்ல போறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. பெந்தேகோஸ்தே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுவாங்க. இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்ற நாள் எதை குறிக்குது? அங்கே என்ன ஒரு அமைப்பில் வருது? நம்ம ஓய்நல் பள்ளிப்பாடத்தில் நிறைய படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்னா பெண்டிகாஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது யூதர்களுடைய ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? அந்த பண்டிகைக்கு ஒரு பெயர் இருக்குது. என்ன? அறுப்பின் பண்டிகை, நன்றி செலுத்தும் பண்டிகை. பைபிள்ல ஒரு வார்த்தையோடு இருக்கு. என்ன? பஸ்கா பண்டிகை. மறந்துட்டீங்களா? இல்ல மறந்த மாதிரி இருக்கிறீங்களா? என்னன்னு தெரியல. இல்லையா? யோசிச்சுங்க. இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்ற ஒரு நாள், அந்த பெண்டிகாஸ்ட் என்று சொல்றாங்க, இது யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக இருக்குது. இது பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் என்று அழைக்கிற அந்த பண்டிகை. இது 50வது நாளிலே அங்க கொண்டாடுறாங்க. அதுவும் இந்த பெத்தே அப்படின்ற வார்த்தை 50வது நாளிலிருந்து புறப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் சொல்றாங்க. இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்ற பண்டிகையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக கூடி வந்தாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் போல ஒரு விசேஷித்த ஒரு விஷயம் வெளிவந்துச்சு. சொல்லுங்க, கவனிச்சிங்களா? கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு வைக்கலாம். இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்ற சொல்லுகிற இந்த பஸ்கா பண்டிகையில நடந்த அற்புதத்தை தான் நான் சொல்றேன். ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் என்று கூட சொல்லலாம். ஏன்? ஒரு சாதாரண பண்டிகைனால எப்படி கிறிஸ்தவத்துக்கே பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம்? இன்னைக்கு கிறிஸ்துவுக்கே பிறந்த நாள் டிசம்பர் 25 ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனால் அது எந்த விதத்திலையும் சாட்சிகள் எங்கேயுமே இல்லைன்றது உண்மை. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் கொண்டாடுபவர்களுக்கு கூட தெரியும் அது பொய் தான் என்று சொல்லி. ஆனாலும் தேவன் பிறந்துட்டாரே, எல்லாருக்கும் அந்த நாளை பயன்படுத்தி சொல்லணுமேனு ஒரு கூட்டம் இருக்குது. அது வேண்டாம், இப்போ நம்ம அதை பேசலை. ஆனால் இப்படி கிறிஸ்துவை பிறந்த நாளையே, தேவன் உலகத்துக்கு பிறந்ததே எவ்வளவோ கோலாகலமாக கொண்டாடுகிறோம். அதை விட முக்கியமாக இது கிறிஸ்தவத்திற்கு எல்லா மக்களுக்கும் பிறந்த நாளாக கருதலாம் அப்படின்னா ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பவர் இந்த ஒரு அதிகாரத்தில் இருக்குது. அதுதான் முன்மாறி, அதுதான் முன்பு பெய்த மழை. இந்த மழையை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2-3 வாரத்துக்கு மாதம் முன்னாடிலாம் பயங்கரமாக மழை பெஞ்சுது இல்லையா? அந்த மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் உண்டு, ரொம்ப சந்தோஷப்பட்டவங்களும் உண்டு. நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தாங்க, மழை வந்துச்சுன்னு. நாங்கள் சார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். நல்லா களைக்கொல்லியெல்லாம் அடித்து வச்சார். அடுத்த நாள் பயங்கர மழை. இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல புல் எதுவும் வளரக்கூடாது, பூச்சி சத்தைகள் எதுவும் வரக்கூடாது, நல்லா அடித்தோம். ஆனால் பெஞ்சுது. இப்போ சில நேரத்தில் மழை என்பது ஒரு சில மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சில மனிதர்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது இல்லையா? எத்தனை பேர் மழை வரும்போது சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க? அவ்வளோதான். நான் மற்ற கை தூக்குறவங்களாம் மழை வரும்போது உங்கள் வாயை தான் நான் பார்ப்பேன், ஆன்னு பிளந்தீங்களாக்கும் சந்தோஷப்படுவீங்கல்ல? சரி, எத்தனை பேர் மழை வரும்போது நான் சந்தோஷப்பட மாட்டேன், நான் ஹாப்பி இல்லை பாஸ்டர், நான் அன்ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஜெருஷா மட்டும்தான் உண்மையை சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அவசரமாக ஒரு எக்ஸாமுங்க, 10 மணிக்கு உள்ளே போனோம், 7 மணிலேருந்து பிடிச்ச மழை விடவே இல்லை, வண்டியில் தான் போனோம், உங்ககிட்ட கார் இல்லை, என்ன பேசுவீங்க கடவுள்கிட்ட? சில பேர் கடவுளை சபிக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் கடவுளா? எக்ஸாம் போகிறேன்னா ஒரு மழையை கொஞ்சம் நிப்பாட்டலாமே சொல்ல மாட்டோமா? எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுவோம்.
சில நேரங்களில இந்த மழை, உலகத்துல நாம பார்க்கிற இந்த தண்ணீர், வானத்திலிருந்து பொழிகிற மழை எல்லா நேரத்திலும் என்ன செய்யறது இல்லை, நம்ம விரும்புறது இல்லை. தண்ணினாலே சில பேருக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்கு தண்ணினாலே பெரிய பயம் உண்டு. ஆனா இங்க பார்க்கிற இந்த ஒரு மழை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்றாங்க. பிடிக்கும்னு சொல்லலைங்க, பிடிக்காதுன்னு சொல்லலை, பிடிக்கணும் அப்படிங்கிறேன். அப்படின்னா வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியமான பிரசங்கம். இந்த முன்பு பெய்த அந்த லேட்டர், அதாவது ஃபார்மர் ரெயின் அப்படின்றது ரொம்ப நெசசரி. யாருக்கு நெசசரியா இருந்துச்சு? இந்த இடத்துல பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே நாள்ல யூதர்களுக்கு பெரிய பண்டிகை. அங்க யாரெல்லாம் கூடி வந்தாங்க? வசனம் சொல்லுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அடுத்த வார்த்தை என்னது? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். யாரெல்லாம் ஒருமனப்பட்டு வந்தாங்களா? யாரை குறிக்குதுங்க? தேவனுடைய பாஸ்டர் சொல்ல வேண்டாம், தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய சீஷர்களும். இந்த ஒரு மழை குறிப்பாக யாருக்கு வந்தது என்று சொன்னால், இயேசுவை விசுவாசித்து நம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த தேவனுடைய சீஷர்களுக்கு பிரத்யேகமாக இந்த பண்டிகையின் இறுதியிலே ஆண்டவர் அனுமதித்தார். அந்த மழை அவ்வளவு பயங்கரமாக வந்தது. எல்லாரும் நனைஞ்சு போயிட்டு சட்டை மாத்திட்டு இருந்தாங்களா? நான் பேசுகிற மழை தண்ணி மழை அல்ல. நான் பேசுகிற மழை அக்னிகயமான ஒரு மழை. நெருப்பு மலையை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஜெவின், வானத்திலேருந்து இப்போ நெருப்பு உனக்கு மலை மாதிரி விழுந்தா யாராவது வெளியே போய் விரும்புகுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சித்தோட சர்ச்சு ஒரு 12:45 முடிஞ்சிருது. ஐயோ, பாஸ்ட் உண்மையான நேரத்தை சொல்லிட்டாரு போல நினைக்கிறேன். ஒரு 12:30 முடிக்கிறோம். 1 மணி நேரம் இருக்குது, எனக்கு போதும், நான் ஒரு அழகான நேரம் எடுத்துக்கலாம். திடீர்னு வெளியே போகிறோம், முடிச்சாச்சு, சாப்பிட்றதுக்கு போகிறோம், திடீர்னு அக்னிகயமான ஒரு மழை வருதான். எப்படி இருக்கும்? இல்லை எங்கள் மேம் திட்டுவாங்க, நான் காலேஜுக்குள்ளே போயிடுன்னு சொல்லி நீங்கள் ரெடியாகி போயிடுவீங்களா? இல்லை எனக்கு பசிதின்னு சொல்லி ஒருவேளை விசுவாசிகள் நம்ம ஒன்று சாப்பிட போயிடுவோமா? இல்லை நான் அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பி போகிறேன் அப்படின்னு ஒருவேளை போயிடுவீங்களா? அக்னிகயமான மழை ஒருவேளை வந்தது அப்படின்னா ஃபயர் ரெயின் அப்படின்றோம். அந்த ஃபயர் ரெயின் ஒருவேளை அங்கே வருது அப்படின்னா நம்ம போவோமா வெளியே? பொசுங்கி செத்து விடுவோம். அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு வர முடியாது, வெளியே போக முடியாது, வாழவே முடியாது. அப்போ இங்கு ஏதோ ஒரு மழை. நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்க. இந்த மழை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த மழை வேணும். அதே நாளில் எப்படி அந்த பண்டிகை கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்களோ அதே நாளில் ஆவிக்குரிய அறுவடை துவங்கியது. ஒரு துவங்கி முடிஞ்சு, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நல்ல அறுவடையை தந்தீர் அப்படின்னு சொல்லி பஸ்கா பண்டிகையில் எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க. அதே நாளில் மீண்டும் ஒரு துவக்கம் எழும்புதான். என்ன துவக்கம் அப்படின்னு சொன்னா, ஆவியின் ஊற்றல், அவுட்பியூரிங் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வல்லமை அந்த இடத்துல பெருகி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் எல்லோரும் கூடி வந்தாங்க ஒருமனப்பட்டு. அப்படின்னு என்ன தெரியுமா? ஒருமனப்பட்டு, சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள். இந்த மலையை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்துல என்ன சூழல் இருந்துச்சுன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த மலை எனக்கு வேணும் அப்படின்னா நானும் ஒற்றுமையாக இருக்கணும். இன் ஒன் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்றாங்க. மனதளவிலும் சரி, ஜபத்திலும் சரி, அவருடைய நோக்கத்திலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரே மாதிரி இருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சீங்க அப்படின்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8 என்ன சொல்லுது அப்படின் போது, எப்படி இந்த நிகழ்வு இருந்துச்சு, வேதத்தில் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சா அப்படின்னா வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இந்த மலையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு வைங்களேன், எங்கெங்கெல்லாம் வேணா, எருசலேமில், யூதேயா முழுவதிலும், சமாரியா மட்டும் முடிக்கல, வேற எந்த ஊரோட நிப்பாட்டல, கடைசி பரியந்தம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் என் ஜீவன் முடியும் வரைக்கும் இந்த மலை நான் பெற்றுக்கொண்டு நான் நினைந்தேன் என்று சொன்னால், என்னை அந்த மலை நினைத்தது என்று சொன்னால், நான் அதை நினைச்சு கொண்டேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கோம்? கடைசி வரைந்த வரைக்கும் இப்போ நான் தேவன் ஆவியை ஊற்றுவதற்காக இங்கே சொல்ல. அடுத்த வசனத்தில் அப்படி வாசிங்க. அப்போஸ்தலர் 2:2 வாசிங்க. பலத்த காற்று, அடுத்த ஆள் வாசிங்க. பலத்த காற்று, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
வெள்ளம் நிறைய பெருகி போய் எங்கேயும் வழி இல்லாமல் எல்லா அந்த ஓட்டைகளும் அடைச்சிருக்கு அப்படின்னா வேற வழி இல்லாமல் மேடு பகுதிக்கு தண்ணி அப்படியே மெதுவாக ஏறும், வீட்டுக்குள்ளே வரும். இங்கேயும் வீட்டுக்குள்ளே அந்த மழை வந்திருக்குது. எப்படி வந்துச்சு? மழை வானத்திலேருந்து இப்படி தானே பெய்யும். இப்படி பெஞ்சு இப்படி வருமா? என்ன சொல்றாங்க? ஒரு சடுதியாய் வானத்திலிருந்து பெரிய ஒரு மழை பெஞ்சிச்சு. எந்த மழை? என்ன மழை? அண்ணாமலையா? திருவண்ணாமலையா? என்ன மழை? என்ன வாசம்? இங்க என்ன வார்த்தை போட்டிருக்குது? சடுதியாய் ஒரு முழக்கம் வந்தது, அது வீடு முழுவதும் நிரப்பிடுச்சு. என்ன அப்படின்னா ஒரு காற்று வீட்டுக்குள்ள நிரப்புது. யோவான் 3:8 யோவான் சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் இது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். இப்போ இந்த ஏசி காற்று இந்த இதுலேருந்து வெளியில் வருது இல்லை, இந்த ஏசி காற்று வருது, இது சித்தோடு காற்று அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை அந்த ஏசிலேருந்து வெளியே வர்றது ஈரோடு காற்று அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? அந்த விண்ட், அந்த ஏரை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இது சித்தோடு விண்டு, இது கங்காபுரம் விண்டு, இது வந்து நசீனூர் விண்டு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு தெரியாது. ஒரு காற்று புறப்படுகிறது என்று சொன்னால் எங்கிட்ட இருந்து எங்கே போகுது, அங்கிட்ட இருந்து இங்கே போதா, இங்கிருந்து அங்கே வருதா, யாருக்கும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவரும் அதான். பிரசங்கத்தின் முன்னுரையே இப்படி போயிட்டு இருக்கு. வானத்திலிருந்து முழக்கம் என்பது தேவனுடைய ஆவியின் அதிகாரமிக்க ஒரு வல்லமையுடைய வெளிப்பாடு. இது ஒரு இயற்கை நிகழ்வல்ல, ஏதோ ஒரு சின்னதா நேச்சர்ல நடக்கிற மாதிரி சும்மா மழை வர மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது இயற்கையின் வெளிப்பாடு அல்ல, இது தேவன் வல்லமையினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் அந்த பெரிய ஒரு அற்புதத்தை இதன் மூலமாக நிகழ்த்தின ஒரு விஷயம். அடுத்து தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அக்கினி அல்லாமலும் அக்கினி நாவுகள் ரைட்டு. அக்கினி நாவுகள்லாம் எப்படி இருக்கும்? அக்கினி நாவு யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் இதுக்கு பிபிடி ரெடி பண்ண ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் முடியல, மன்னிக்கவும். அக்கினி நாவுன்னா என்ன, கொஞ்சம் கற்பனை திறனோட நீங்கள் வாங்க. ஏன்னா நிறைய பேர் கற்பனை திறன் உண்டு, அதனால தான் பிபிடி தேவையில்லை, அப்படி தானே? இப்போ ஒன்றும் யோசிச்சிருப்பீங்களே, அக்கினி நாவு, நாக்கு அப்படி வெளியே திறந்தா அப்படி நெருப்பு புஷ்ன்னு வருதுன்னு யோசிச்சிட்டிங்களா? குலோப்ஜாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்காத நபர்கள் இல்லை. கோழிக்கா பெரியவங்களுக்கு நல்லா சொன்னீங்கன்னா குலோப்ஜாம் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல. இந்த ஒரு உருளை தன்மை, அந்த உருளை ஃபுல்லாக அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அந்த நாக்கில் இப்படி வச்சா அப்படி இருக்கும். சரி, அதை விடுங்க. நம்ம கோயிலெல்லாம் சில பேர் இந்த வெள்ளை கலரில் கற்பூரம் வந்து கட்டமாக இருக்கும். அதாவது சில பேர் நினச்சவங்க நிறைய கற்பூரத்தை சேர்த்து உருக்கிலாம் வச்சு எரிச்சது நான் பார்க்குறேன். அந்த உருளை ஒரு நெருப்பு இப்படி வரதை மட்டும் இமேஜ் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஒரு உருளை நெருப்போட நாக்கில் வச்சு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா என்ன சொல்லுதுன்னா, அக்னிகயமான ஒரு நாவு அப்படின்னு இருக்க, அந்த நாக்கு அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா நாக்கை வச்சு என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்போ பேச முடியும் அப்படின்னு சொன்னா இது எந்த மலை? புரியுதா? என்னமா இது எந்த மலை? யாத்திராகமம் 3:2 வாசிக்கும் போதும் மோசேக்கு கூட இந்த ஒரு அனுபவத்தில் பார்க்குறோம் இல்லையா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ம் 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 என்ன அர்த்தம்? செடி அங்கே முன்னாடி அப்படியே அக்னியாக நின்றுச்சு, ஆனால் ஜாலியாக, அதான் என்ன வார்த்தை வர மாட்டேங்குது, ஜாலித்து நின்றது, ஜொலியாக அப்படி பயங்கரமான நெருப்பு தன்மை அங்கே காணப்பட்டுச்சு. அங்கே செடி என்ன செய்யலையா? எரியலையா? அப்போ நாக்கில் ஒருவேளை அந்த நெருப்பு பட்டாலும் எரியலை அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த வகையான நெருப்பு இங்கே வந்தது? தேவன் தன்னை ஆச்சரியமாக வெளிப்படுத்துகிறார், பிரதிபலிக்கிறார், நெருப்பின் மூலமாக பிரதிபலிக்கிறார். இந்த நாக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? டங்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒரு நாவு தேவன் இந்த இடத்துல கொடுத்த நோக்கத்தை பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க, அந்த ஒரு வல்லமை கிடைச்சது இல்லையா? வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது
என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த மலை எந்த மலை? இப்போ விளங்கிட்டா? இந்த முன்பு பெய்த மழைக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த மலை இப்போ வந்தது அப்படின்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மற்ற மலையை விட்டுருங்க, தண்ணி மலையை விட்டுருங்க, நெருப்பு மலையை விட்டுருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு மலை நமக்கு வரும்பொழுது, அந்த ஒரு பொழிவை நான் பார்க்கும்போது எத்தனை பேர் நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வரவேற்பீங்கன்னு நான் கேட்குறேன். 3, 4, 5, 6, 7, 8 என்ன ஆரம்பிச்சோன்னா தான் எல்லாரும் தூக்கத்துல எந்திரிக்கிறாங்க. பாஸ்ட் எதுவும் எண்ணிட்டு இருக்காரு, நம்மளும் சொல்லுவோம். அப்படியா? 17வது வசனத்தை வாசிக்கும் போது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால். இந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால். ஆவியானவர் இல்லைன்னு சொல்லலை, அவர் வரலன்னு சொல்லலை, காணும்னு சொல்லலை. மனிதர்கள் காணவும் இல்லை அறியவும் இல்லை இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எங்க இருக்கு அப்ப அந்த ஸ்பிரிட்? எங்க இருக்கு அந்த ஹோலி பவர்? எங்க இருக்கு அந்த மேன்மை? யார்கிட்ட இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இது எப்போ வந்துச்சு? எங்க ஆரம்பிச்சது? எந்த டைம்ல அப்படின்னா எங்க வந்தது? பஸ்கா பண்டிகையில் பெந்தேகோஸ்து என்ற நாளில் மனிதர்களுக்கும் சீஷர்களுக்கும் கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சிட்டீங்களா? அடுத்து, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவருக்கு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கே தான் இந்த அந்நிய பாஷைகளை பற்றி நம்ம படிப்போம் இல்லையா? ஏற்கனவே நம்ம ஒரு 4 சீரியஸ் வெள்ளிக்கிழமான நம்ம தொடர்ந்து படித்தோம். அந்நிய பாஷை அவசியமா அப்படின்ற ஒரு 4 தலைப்பில் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல தான் இந்த அற்புதம் எல்லாம் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் முன் மலை, முன் மாறி என்று நம்ம பார்க்குறோம். இப்போ பிரசங்கத்துக்குள்ள போகலாம். பின்மாறி. பெருமூச்சு விட்டுருப்பீங்களே, 10 நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன். முன்மாரியை பற்றி 10 நிமிடம் தான் செஞ்சிருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருமனப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காற்று எதை குறிக்குன்னா ஆவியினுடைய அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடாக பார்க்கிறோம். அந்த அக்னிகயமான ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு பார்க்கிறோமே, இது தேவன் நமக்கு கொடுத்த பேச்சுரிமை என்று பார்க்கலாம், அல்லது பேசக்கூடிய தன்மையை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கலாம். பாஷைகள் உலகமெங்கும் பிரசங்கம் படுத்துவதற்காக இந்த ஆவியானவருடைய துணை சீஷர்களுக்கு அங்கே கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்த அந்த ஆவியானுடைய வல்லமை தான் இன்னைக்கு இந்த சித்தோடு சபை உருவானதுக்கும் காரணம். ஆமென். அப்பொழுது உருவாகின, அப்பொழுது ஆண்டவர் பிரதிபலமாக, அதாவது ஆண்டவர் வெளிப்பட்ட ஒரு விஷயத்துல சீஷர்கள் பிடித்து கொண்டு அப்படியே ஒவ்வொரு சந்ததியாக வளர்ந்து மாறி மாறி ஆவியானவருடைய துணை எங்க இருக்குன்னா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை செய்து எனக்கு முதற்கொண்டு வருது. இன்று அமர்ந்து சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கும் அது இருக்கிறது. அதை தட்டி எழுப்புவது நம்மளுடைய கடமை. எலஞ்சோயிட் அமர் சொல்றாங்க, பின்மழை பூமியின் அறுவடையை பழக செய்வது போல தேவ மக்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதிலும் ஆவிக்குரிய அருள் கிருபை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது யாராவது ஒரு வாலிப பையன் இதை வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் நம்ம வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. ஒரு வாலிப பையன் வாசிச்சா நல்லா இருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23. யோவேல் எங்க இருக்கு தெரியுமா? பைபிள் தானே? வாசிங்க. வாலிப மகன் யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். வர்ஷிக்க பண்ணினாரேன்னு போடலை. நான் இந்த வசனத்தை முறை படிக்கும் போது ரொம்ப குழப்பமான ஒன்று பண்ணினாரேனாவது போட்டிருக்கணும். இங்கே என்ன போட்டிருக்கு? வர்ஷிக்க பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு. முடிஞ்சதுன்னு பேசுகிறாரா, முடியலைன்னு பேசுகிறாரா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை?
எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்? முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே சொல்லிட்டு அங்கே என்ன வந்திருக்கணும்? தமிழ் முறைப்படி என்ன வந்திருக்கணும்? ஏற்கனவே வரிசிக்க பண்ணி விட்டார்னு வந்திருக்கணும்ல. இங்க என்ன பண்ணிருக்கு? ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த வசனம் இது ஒரு கேள்வியான வசனம் மாதிரியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? ரைட், சந்தோஷம். அப்ப என்ன அர்த்தத்தை குறிக்குது? எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ அக்கா. இனிமேல் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மாரியை கொடுத்தாச்சு, இன்னொரு மாரியை வெயிட் பண்றோம். ஒரு மலை வந்து விட்டது, இன்னொரு மலை வரப்போகிறது. அப்போ முன்பு செய்த மலை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட தேவனுடைய சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அக்னிமயமான மலை, அந்த பேச்சுரிமை எல்லாத்தையும் பெற்றாங்க. இனி வருகிற ஒரு மலை. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலா நல்லா யோசிப்போம். இந்த மழை வந்துட்டா இனிமேல் தான் வருமா? அதாவது பின்மாறி மழை வந்துட்டா இனிமேல் தான் வருமா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா செய்தி முடிஞ்சு. இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரசங்கமே முடிஞ்சு. அதான் உங்க கான்செப்ட் உங்க மைண்ட்ல ஏறிட்டுன்னு அர்த்தம். ஃபார்மர் ரெயின் ஆல்ரெடி பெஞ்சாச்சுங்க, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். இப்போ என்ன சொல்ல வர? அடுத்தது லேட்டர் ரெயினுக்காக வெயிட் பண்றோம். இந்த மழை பெஞ்சிருச்சா அல்லது பெஞ்சு கொண்டிருக்கா அல்லது இனிமேல் தான் பெய்ய போகுதா? என்னங்க? இனிமேல் தான் பெய்யும். ஏன்னா மணி இப்போ 11:30 தானே ஆச்சு. சாயங்காலம் 4 மணிக்கு தானே போட்டிருக்காங்க நியூஸில். அப்படியா? கண்டுபிடிச்சிருவோமா? வாசிப்போம், தொடர்ந்து நம்மகிட்ட வாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28. இது யாராவது சபையில் இருக்க பெரியவர்கள், ஆண்களோ பெண்களோ வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28. எல்லாரும் பைபிளை திறக்கணும். மழை வேணும்னா பைபிளை திறங்க, மழை வேண்டாம்னா பைபிளை மூடிடுங்க. ரைட். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், எந்தது? இந்த முன்மழை பெய்த பிற்பாடு ஆண்டு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு, ஆவியானவர் மூலமாக பேசுகிற விஷயங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். நல்லா கவனிங்க, குமாரர் குமாரத்தினா யாருங்க? எனக்கு குமாரன் குமாரத்தி இருக்கா? அப்ப நான் யாரு? பாஸ்டரா? ஆண்டவரே, அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க. குமாரன். அடுத்து வாசிங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். சரி, இங்க யார பேசுது? மூப்பர்னா யாருங்க? இவங்க 2 பேரு, அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொல்லிடக்கூடாது. பொதுவாக கேட்குறேன், இங்க மூப்பருங்களை யார சொல்லுது? ஊழியக்காரங்க, வயதில் மூத்தவர்கள். சரியா? வயதில் மூத்தவர்கள். வாசிங்க. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இது யாரை குறிக்குது? உடனே JKK ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடாது, மற்றவங்களாம் இல்லையா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. எல்லாரும் இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு மலை ஒரு மனிதனுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா வயது வித்தியாசத்தை பார்க்கல, எல்லோரும் அதை உபயோகப்படுத்தலாம். என்ன சொல்றாங்க அப்போ? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். எந்த மழை வரும்போது? எந்த மழை வரும்போது? இப்போ மழை வந்துருச்சா வரலையா? ஃபர்ஸ்ட் ஆன் த வே ஆரம்பிச்சிட்டு இந்த ஆன் த வே அப்படிங்கிறீங்களா? எப்படி? சென்னையில் கிளம்பிச்சிச்சு பாஸ்டர், சென்னையில் கிளம்பிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துடும். அப்படியா? கண்டுபிடிப்போம். இந்த இறுதி மழை எப்பொழுது யாருக்கு பொழியும்னா, இறுதி மழை அறுவடை நேரத்தில், அதாவது அதாவது இந்த பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷனுடைய பணி முடிவடையும் முன் வருமா? அப்போ இப்போ வந்துட்டா வரலையா? இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன். இன்னும் ஒரு முறை நான் விளக்கம் சொல்கிறேன், அதை வாசிச்சே காமிச்சிடுறேன். இந்த இறுதி மழை, பின்மாறி என்ற மழை எப்பொழுது யாருக்கு தெரியும் அல்லது பொழியும் அப்படின்னு வாசிங்கன்னா, இறுதி மழையானது அறுவடை நேரத்தில், அதாவது சுவிசேஷ பணி முடிவடையும் முன் பொழியும். கண்டுபிடிக்க முடியலையா? 2028 இல்லை, புரியல. என்ன யார் என்ன சொன்னீங்க? கவனிக்கல நான் ஒழுங்கா. நியாயத்தீர்ப்பா? ஓகே, யார் சொன்னத? ஆண்டி, பரவாயில்ல, கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. வேற? அதாவது சுவிசேஷ பணி முடிவடையும் முன் இந்த மழை பொழியும். சுவிசேஷ பணி எப்போ முடியும் அப்படி யோசிக்கணும். அது எப்போ முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது எப்போ
தொடங்கிருச்சா, முடிஞ்சிருச்சா, நடந்துட்டு இருக்கான்னு புரிஞ்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தவணையின் காலம், கிருபையின் காலம். ஓகே, மூப்பர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சு வைங்க. சபை இரண்டாம் வருகை. புஷ் ஆவியானவர் போயிட்டார். அப்படியா? என்னங்க 7 வாதங்களுக்கு முன்பதாக? சரி, ஒரு வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வாசிங்க. ஷீபா வாசிங்க. ஷீபா வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், நல்லா கவனிங்க, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதை தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், காத்திருந்து காத்திருந்துன்னு. அப்போ இந்த மழையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம காத்திருக்கணும். எப்படி பெந்தைகோஸ்து நாளில் பஸ்கா பண்டிகையில் எல்லாரும் அனுசரிச்சுட்டு இருக்கும்போது சீஷர்கள் காத்திருந்து எடுத்து பெற்றுக்கொண்டாங்களோ, அதுக்கு காத்திருந்தாங்களா? அவங்க காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரா? அதுக்கு தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கிறோம். சொல்லிட்டு போனார், நான் உங்களுக்கு தேற்றவான் கொண்டு தரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். வாசிங்கம்மா. நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து, பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும். அப்போ இது நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது எனக்கு கிடைக்கும். அப்போ எப்போ பாஸ்டர்? நான் அந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் காத்திருக்கணுமா? ஓசியா 6:3 வாசிங்க. அவர் என்ன எழுதுறாரு? குட்டி தீர்க்கதரிசி எழுதுறாரு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை இந்த பக்கம் யாராவது வாசிங்க. சாங்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க வாசிங்க, கொயரில் இருக்கிறவங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்ம இடத்துல வருவார். வந்துருச்சா வரலையா? நிறைய வசனம் கொடுக்குறேன், இன்னும் ஒரே ஒரு வசனம் தான் ஆதாரமாக காமிப்பேன், அடுத்து நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசியில் பின்னாடி இருக்கிறவங்க ஒரு உரத்த குணியில் சத்தமாக பேசுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பின்னாடி இருக்கவங்க யாராவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. அங்கே யோவேல்ல வாசிச்சாதே இணை வசனம் தான் வாசிக்கிறோம். பின்னாடி கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அந்த யோவேல்ல வாசிச்சதுக்கும் இங்கே வாசிச்சதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யோவேல்ல வாசிச்சதுக்கு இங்கே வித்தியாசம் இருக்கா? கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக பரிசு தருவதற்கு விருப்பப்படுறேன். ஆனால் இன்றைக்கி ஓய்வு நாளால் வாங்க முடியாதுன்னு. இந்த 2 வருஷம் கண்டுபிடிங்க. யோவேலில் சொன்ன வார்த்தைக்கும் எல்லாமே தான், குமாரன் குமாரத்தை வருவாங்க, எல்லாமே வருவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வேகமாக தேடுறாங்க. நிம்மியக்கா சொல்லிடுவாங்க போல இருக்க. ஜெர்ஷா வேகமாக தேடுறாங்க, பாஸ்டமாக தேடுறாங்க. என்ன வெரி குட் அபிநயா, கரெக்டாக சொன்னீங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி நாள். யோவேல் என்ன சொல்லியிருக்கு? அடுத்து வாங்க, அந்த வார்த்தை வாங்க. அடுத்து பின்பு மாம்சமான யாவர் மீதோ, மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆமென். இப்போ சொல்லுங்க. இப்பவும் சொல்லலைன்னு வைங்களேன், நான் இன்னொரு முறையும் பிரசங்க இதே பண்ணுவேன். அப்புறம் நடந்துட்டு இருக்கு.
இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ரைட் நவ், இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஆனா யாருக்கு கண்ணுக்கு தெரியல. அதுதான் சாத்தனுடைய வஞ்சகம். இந்த மழை அங்கு பெந்தேகோஸ்து நாட்களிலே சீஷர்களுக்கு ஆரம்பித்தது, அவர்களுக்கு முன் மழை பெய்தது. இப்போ இந்த பின்மாரியானது இன்றே நமக்கு தேவை. இவ்வளவு நேரம் அந்த பிரசங்கத்தினுடைய குறிக்கோளை நோக்கி வந்தோம் இல்லையா, இப்பதான் சொல்லுது இது நமக்கு தேவை. அதான் சொன்னாங்க, வாசிப்போம் அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில், எப்போ அந்த கடைசி நாட்கள்? இப்பதான் அந்த நாள். அந்த கடைசி நாட்கள்ல என் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். இணைஞ்சுவிட்ட மாதிரி சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை படித்து நம்ம நிறைவு செய்வோம். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ்ல சாப்டர் 13 தான் இந்த லேட்டர் ரெயின் என்ற பின்மாறி என்ற தலைப்பில் 13வது சாப்டர் நீங்க வாசிங்க நேரம் தான். பலர் பின்மலை வரப்போகும் என்று மட்டும் நம்புகிறார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கூட இன்னைக்கு என்ன போல நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க. என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இன்னொரு மழை வரப்போகுது, முன்பு ஒரு மழை வந்துச்சு இல்லையா, அதே போல லேட்டர் ரெயின் என்று வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கோம், நம்புறோம். ஆனால் பிரசங்கத்தில் மிக முக்கியமான கருத்து தான், நல்ல கவனிங்க. பலர் பின்மலை வரப்போகும் என்று மட்டும் நம்புகிறார்கள், ஆனால் நம்மிடம் இப்போது அந்த ஆவி பொழியை அனுபவிக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பெற்றுக்கொள்ளணும். யார? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மலை. அது அங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றக்காக எனக்கு போதும், இன்னொரு நாள் வரும் அப்படின்னு அல்ல. அந்த பின்மாறி அனுபவத்தை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குடைய கிரியை செய்வதற்கு தான். அதான் இந்த பாடத்தினுடைய கருத்து. எல்லாரும் நம்புறாங்களா? பின்மழை வரும் என்று மட்டும் நம்புகிறார்கள். ஆனால் நம்மிடம் இப்பொழுது அந்த ஆவி பொழியும் என்று அனுபவிக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி அனுபவிக்கலாம். நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எனக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, காத்திருக்கு. நான் காத்திருந்த நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அது என்னை தேடியே வருகிறது. ஆனா நான் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அட்வென்டிஸ்ட் வாலிபன் ஒருத்தர் தான், ஒரு விசுவாசி. எல்லாரும் அங்கே புறப்பட்டு கிளம்புறாங்க. ஒரு இடத்துல அட்வென்டிஸ்ட் வாலிபன் அங்கே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். ஒரு விசுவாசி மட்டும்தான் அந்த அட்வென்டிஸ்ட் அந்த ஏரியாலே. மற்றவர்கள் எல்லோரும் வேறு ஒரு மார்க்கத்தையும் மதத்தையோ சார்ந்த நபர்கள். தினமும் ஜெபிக்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா, தினமும் ஜெபித்து சபைக்கு போகிற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு நாள் ஒரு கடுமையான ஒரு நோய் அந்த வாலிபனை தொற்றுச்சு. தேவனுடைய சத்தியத்தை அறிந்த ஒரு வாலிபன் இருக்கிறான். தேவனுடைய சத்தியத்தை அறிந்த இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அந்த இரண்டு இருக்கு மத்தியில் அந்த வாலிபன் நோய்வாட்படுகிறான். அந்த நோயினால பாதிப்படைகிறான். பாதிப்பினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுனால அவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு போகிறது கூட ஆயத்தமாக இருக்கு. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் குணமாவேன் என்று நம்புகிறேன். சாவர நிலைமையில் இருக்கவன் சொல்றான். ஒரு அட்வென்டிஸ்ட் வாலிபன், சரித்திரத்தில் போடப்பட்ட கதைகள் இதெல்லாம். நான் குணமாவேன் என்று நம்புகிறேன், ஆனால் நான் இறக்கும் முன்பே நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு என் மனம் ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிறான். நம்ம சொல்லுவோமா? சொல்றதுக்கு மனம் ஆயத்தமாக இருக்கிறதா? அவன் கட்டில் கடையா இறந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறான். நான் இறங்க போறதுக்கு முன்னாடியே என்னுடைய மனம் பரலோகம் செல்வதற்கு ஆயத்தமான படிநிலையை நான் பெற வேண்டும்ங்கிறான். சாகிறவன் என்ன நினைப்போம் நம்ம? ஒருவேளை நானாக இருந்தேன் என்ன தெரியுமா, ஐயா எப்படியாவது காப்பாற்றுங்கய்யா, ஐயா எப்படியாவது காப்பாற்றிருங்கய்யா, நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு ஐயா, நல்லா வெளி சுத்தணும் ஐயா. ஒருவேளை என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த வாலிபன் அந்த ஒரு பையன் எப்படி சொன்னானா? ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா சொன்னான்? நான் குணமாவேன் என்று நம்புகிறேன், ஆனாலும் நான் ஒருவேளை இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பரலோகம் போகிறதுக்கு என்ன தகுதியாக இருக்கணும் நானுங்கிறான்.